ஓம் ஸ்ரீ மகாகணபதியே நமஹ. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமஹ. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் நாகத்வஜாய வித்மஹே கட்ககஸ்தாய திமஹி தன்னோ ராகு பிரச்சோதயாத். ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே சூலகஸ்தாய திமஹி தன்னோ கேது பிரச்சோதயாத். தி ஹிந்து தமிழ் வாசகர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். நிகழும் மங்களகரமான ஹேவிளம்பி வருஷம் ஆடி மாதம் 11ஆம் நாள் 27/7/2017 வியாழக்கிழமை. அன்றைய தினம் ராகு பகவான் சிம்மராசியிலிருந்து கடகராசிக்கும், கேது பகவான் கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கும் பெயர்ச்சி ஆகிறார்கள். இப்போது கடகராசிக்கு மாறி இருக்கக்கூடிய ராகு பகவானால் ஏற்படக்கூடிய என்னென்ன பலாபலன்கள், கேது பகவான் மகர ராசிக்கு மாறி இருக்கிறதுனால என்னென்ன பலாபலன்கள் என்பதை நாம் அடுத்தடுத்து நாம் பார்க்கலாம். வேகத்துடன் விவேகத்தையும் சேர்த்து செயல்படும் மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய். இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்தவரை ராகு பகவான் உங்களது பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்திற்கும், கேது பகவான் லாபஸ்தானமான கும்பத்திலிருந்து தொழில் ஸ்தானமான மகரத்திற்கும் மாறியிருக்கிறார்கள். வீடு மனை வாங்குவதில் இருந்து வந்த தடைகள் முற்று முழுவதுமாக நீங்கும். தாயார் தாய்வழி உறவினர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அகலும். கல்வியில் இருந்த தடைகள் நீங்கும். புதிதாக வாகனம் வாங்குவதற்கு இருந்து வந்த தடைகள் அகலும். தொழிலை பொறுத்தவரை நீண்ட காலமாக இருந்து வந்த ஒரு சுணக்க நிலை அடியோடு மாறும் அப்படின்னு சொல்லலாம். பங்குதாரர்களுடன் இருந்து வந்த ஒரு பிரச்சனைகள் நீங்கும். புதிதாக வேலை தேடி கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை கிடைக்கும். வெளிநாடு செல்வதற்கு எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படும். இப்போ உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடந்துட்டு இருந்தாலும் குரு பகவான் ஆவணி மாதம் 17ஆம் நாள் செப்டம்பர் 2ஆம் தேதி உங்களது 7ஆம் ராசியான துலாம் ராசிக்கு வரார். அவர் தனது 7ஆம் பார்வையால் உங்களது ராசியை பார்க்கறதுனால சுப நிகழ்ச்சிகளில் இருந்த எல்லா தடைகளுமே நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வருஷத்தை பொறுத்தவரை, அதாவது இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு ஒரு பொன்னான ஒரு அருமையான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருட காலகட்டமாக எல்லா இடத்துலையுமே ஒரு போராட்டம், எதை தொட்டாலும் ஒரு சுணக்கு நிலை, அந்த மாதிரி இருந்த நிலை எல்லாமே இனிமே மாறப்போகிறது அப்படின்னு நாம் சொல்லலாம். உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக எல்லா விதமான நன்மைகளும் சுணக்கம் இல்லாமல் உங்களுக்கு அனுகூலமாக கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பலாம். நீங்கள் அடிக்கடி முருகன் கோவிலுக்கு சென்று வர்றதும், கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்யறதும் ஒரு நல்ல பரிகாரமாக உங்களுக்கு இருக்கும். அது மாதிரி செவ்வரளி மலர் அதை நீங்கள் அம்மன் கோவிலுக்கோ அல்லது முருகன் கோவிலுக்கோ நீங்கள் கொடுத்து வழிபட்டு வந்தீங்கன்னா எல்லா விதமான தடைகளும் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம்.